எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் நம்ம பாவ குறிகாட்டிகளை பார்க்க போகிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக பாவ குறிகாட்டிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய சார்ட்லேயே கீழே பாவ குறிகாட்டி, அதுக்கடுத்து கிரக குறிகாட்டிகள் எல்லாமே போடப்பட்டிருக்கும். இருந்தாலும் இந்த பாவ குறிகாட்டிகள் இந்த பாக்ஸை எப்படி போடுறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். முதல்ல 4 பாக்ஸாக பிரிச்சுக்கிறோம் இந்த பாவ குறிகாட்டி ரீதியாக. அதாவது என்னென்னா, 1ஆம் பாவத்து வேலையை எந்தெந்த கிரகங்கள் செயல்படுத்தும், 2ஆம் பாவத்து வேலையை என்னென்ன கிரகங்கள் செயல்படுத்தும் அப்படின்றது தான் இதோடைய ஷார்ட்டான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்தில் மீன லக்கணம். அப்போ இந்த லக்கணம் அப்படின்றது இந்த 1ஆம் பாவத்துடைய அதிபதி என்னவா இருக்கும் அப்படின்னா குரு. அதுதான் இந்த கடைசி கட்டத்தில் நம்ம போட்டு இருக்குது என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் பாவ அதிபதி செவ்வாய், 3ஆம் பாவ அதிபதி சுக்கிரன். அது மாதிரி 12 பாவத்துக்கும் அதிபதிகள் அப்படின்றது தான் இந்த கடைசி கட்டம். இது ஃபர்ஸ்ட் விஷயம், பாவ குறிகாட்டிகள். 2வது என்ன அப்படின்னா, இந்த பாவ அதிபதி அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, குருவுடைய நட்சத்திரம் நமக்கு இங்கே விழுந்திருக்குது. குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் விழுந்திருக்குது. அதை தான் இங்கே 2வது ஆப்ஷனில் செவ்வாயின்னு போட்டிருக்கோம். மற்ற எந்த கிரகமும் இல்லை. எத்தனை கிரகம் இருந்தாலும் அதை நம்ம அங்கே போட்டுருணும். குருவுடைய நட்சத்திரத்தில் இங்கே செவ்வாய் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 2ஆம் பாவாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்க்குற போது இங்கே கும்பராசியில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்குது. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், ராகு அப்படின்றது. சரிங்களா? அது மாதிரி இந்த பாவ அதிபதி இந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருந்தால் அதை நம்ம இந்த 2வது பாக்ஸில் போட்டுடுறோம். அதுக்கடுத்து கடைசியிலிருந்து 3வது இருக்கக்கூடிய பாக்ஸ் என்ன அப்படின்னா, பாவத்தில் உள்ள கிரகம். அதாவது 1ஆம் பாவத்துக்குள்ள எதனா கிரகம் இருக்கா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே எம்டியாக விட்டுடலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்றத நம்ம பிற்பகுதியில் பார்ப்போம். 2ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதா போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, பாவ ரீதியாக அதாவது மேச ராசியில் 2ஆம் பாவம் விழுந்திருக்குது. இந்த 2ஆம் பாவத்துக்குள்ள சனி இருக்காரு. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், 2ஆம் பாவத்தில் சனி இருக்கிற மாதிரியும். சரிங்களா? 3ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை. 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். அப்போ நம்ம பாவம் டு பாவமாக பார்த்தோம்னா 4ஆம் பாவம் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கடகராசியில் வரையும் வருதுங்க, 5-10 டிகிரி வரைக்கும். அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் இங்கே சந்திரன் இருக்காரு. இது 4ஆம் பாவத்து வேலையை செய்யும். அதை தான் இங்கே 4ஆம் பாவத்துக்குள்ளே சந்திரன் இருக்கிறதா போட்டிருக்குது. அதே மாதிரி இந்த 12 பாவத்துக்குள்ளேயும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு தான் போடப்பட்டது இந்த பாவ குறிகாட்டிகள். இதில் பார்த்தீங்கன்னாலே 8ஆம் பாவத்துக்கு நேராக சுக்கிரன், செவ்வாய், குரு, நெப்டியூன்லாம் இருக்குது. நீங்கள் 8ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் இங்கே துலா ராசியில் 18 டிகிரியில் ஆரம்பிக்குது, இங்கே விருச்சிக ராசியில் 16 டிகிரி வரைக்கும். இந்த கேப்பில் பாருங்கள், இங்கே செவ்வாய், குரு, நெப்டியூன், சுக்கிரன் இந்த கிரகம் எல்லாமே இருக்குது. அதை தான் இங்கே 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக நம்ம போட்டுருக்கோம். அதுக்கடுத்து கடைசியாக இருக்கிறது இந்த பாவத்தில் கிரகங்கள் இருக்கு இல்லையா, இதோடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்கா அப்படின்றதான் இந்த ஃபைனல் கட்டம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ஆம் பாவத்தில் சனி இருக்குது. இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன், குரு, சுக்கிரன், நெப்டியூன் இந்த கிரகம்லாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும், சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குதுங்களா. அதே மாதிரி இங்கே சனியுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், நெப்டியூன், குரு எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவ்வளோதான், மொத்தம் 4 கிரகம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். இந்த பாவத்தில் உள்ள கிரகம் என்னவோ அதோடைய நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருந்தால் இந்த பாக்ஸில் போடுவோம். சரிங்களா? இந்த 4 பாக்ஸு போட்டுட்டு இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு சம்பவம் எப்போ நடக்குன்ற விஷயத்துக்கு பாவ குறிகாட்டிகள் எடுக்க பயன்படும். சரிங்களா? இன்னும் நிறைய பயன்பாடுகள் இருக்குது, நம்ம வரக்கூடிய பகுதியில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த 4 பாக்ஸில் பாவ அதிபதி வலிமையானது, அதை காட்டிலும் அதோடைய நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருந்தால் அது ரொம்ப வலிமையானது. இந்த விஷயத்தை காட்டிலும் பாவத்தில் எதனா கிரகம் இருந்தால் அது ரொம்ப வலிமையானது. இதை காட்டிலும் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் அதோடைய நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருந்தால் அது ரொம்ப வலிமையானது. எப்பயுமே இந்த கடைசி பாக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதை காட்டிலும் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.